வினைச்சொற்கள் verbs. செயல், நிலை அல்லது சம்பவத்தை குறிக்கும் சொற்கள் வினைச்சொற்கள் ஆகும். A word used to describe an action, state or occurrence is referred to as a verb. செயல் என்றால் action, நிலை என்றால் state, சம்பவம் என்றால் occurrence. வினைச்சொற்களின் வகைகள். தமிழில் வினைச்சொற்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முற்று, எச்சம். முடிவு பெற்ற வினைச்சொல் முற்று எனப்படும். முடிவு பெறாத வினைச்சொல் எச்சம் எனப்படும். உதாரணத்திற்கு, ராமு உணவு உண்டான். இந்த வாக்கியம் முடிவடைந்துள்ளது. எனவே இங்கு உண்டான் என்பது முற்று வினைச்சொல் ஆகும். அதேபோல் விளையாடி சோர்ந்தான். இந்த வாக்கியம் முடிவு பெறாமல் உள்ளதால் இங்கு விளையாடி என்ற வினைச்சொல் எச்சம் என்ற வகையை சேர்ந்தது. ஆங்கிலத்தில் வினைச்சொற்கள் இரண்டு வகைப்படும். Types of verbs. வினைச்சொற்களின் வகைகள். Main verb, auxiliary verb. Main verb. இந்த சொற்களுக்கு தனியாக பொருள் உண்டு. ஆனால் auxiliary verb என்னும் சொற்களுக்கு தனி பொருள் கிடையாது. auxiliary verb என்பதை helping verb எனவும் கூறுவார்கள். helping verb என்றால் main verb என்ற சொல்லிற்கு துணையாக இருப்பது auxiliary verb. உதாரணத்திற்கு, run அதாவது ஓடுவது என்பது main verb. இந்த வார்த்தை ஒரு செயலை குறிப்பிடுகிறது. He is running அதாவது அவன் ஓடுகிறான். இந்த வாக்கியத்தில் he is running என்ற வாக்கியத்தில் is என்பது auxiliary verb அதாவது helping verb. is இந்த வார்த்தை run என்ற வார்த்தைக்கு துணையாக உள்ளது. இவ்வாறு auxiliary verbs என்ற சொற்களை இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தலாம். இங்கு சில மெயின் verbs என்னும் சொற்களின் உதாரணங்களை பார்க்கலாம். படி read, எழுது write, பேசு talk, அமர் sit, நில் stand, நட walk. இவ்வனைத்து சொற்களுமே ஒரு செயலை குறிப்பிடுகின்றன. எனவே இவை வினைச்சொற்கள் ஆகும். இவ்வனைத்து சொற்களுக்கும் தனி பொருள் உள்ளது. எனவே இவை மெயின் verbs என்று அழைக்கப்படுகிறது. auxiliary verbs அதாவது துணை வினைச்சொற்கள். auxiliary verbs என்பதை helping verbs என்றும் கூறுவார்கள். நான் போகிறேன். I am going. இங்கு am என்பது auxiliary verb அதாவது துணை வினைச்சொல். அவள் பேசுகிறாள். She is talking. இங்கு is என்பது auxiliary verb. இந்த வாக்கியத்தில் talking என்பது main verb,
is என்பது auxiliary verb. எனவே இந்த வாக்கியத்தில் இரண்டு வினைச்சொற்கள் உள்ளன. is talking இரண்டு சொற்களையும் சேர்த்தால்தான் வினைச்சொல் ஆகும். இவ்விரண்டையும் main verb, auxiliary verb என்று பிரிக்கலாம். இதில் main verb என்பது talking, auxiliary verb என்பது is. துணை வினைச்சொற்கள் காலங்களை காட்டுவதற்காக உபயோகிக்கப்படுகின்றனர். குழந்தைகள் விளையாடுகின்றனர். Children are playing. இங்கு are என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல். She is talking. இந்த வாக்கியம் ஒரு நபரையே குறிக்கின்றது. எனவே is என்பது ஒருவரை குறிக்கும். அடுத்த வாக்கியம் children are playing என்பதில் are என்பது பல நபர்களை குறிக்கும். இங்கு children அதாவது குழந்தைகள் என்பது பன்மை சொல் ஆகும். எனவே are என்பது பன்மை தன்மையை குறிக்கின்றது. இவ்விரண்டு வாக்கியங்களிலும் is என்ற சொல் ஒருமையை குறிக்கின்றது. are என்ற சொல் பன்மையை குறிக்கின்றது. அவன் நின்று கொண்டு இருந்தான். He was standing. இங்கு was என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். அவன் நின்று கொண்டு இருந்தான் என்பது கடந்த காலம். எனவே was கடந்த காலத்தை குறிக்கின்றது. அவர்கள் உன்னை கண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர். They were laughing at you. இங்கு were என்பது auxiliary verb. சிரித்துக் கொண்டு இருந்தனர். எனவே இங்கும் கடந்த காலத்தை குறிக்கின்ற சொல் were. ஆனால் இந்த வாக்கியம் பலரை குறிக்கின்றதால் were என்ற சொல் பன்மை தன்மையை குறிக்கின்றது. நான் அவளுடன் செல்லலாம். I may go with her. இந்த வாக்கியத்தில் may go என்பது அவளுடன் செல்லலாம் என்பதை குறிக்கின்றது. go என்பது main verb, அதற்கு துணையாக உள்ளது may. எனவே may என்பது auxiliary verb. அவள் வீட்டில் இருக்கலாம். She might be at home. might என்பது இங்கு துணை வினைச்சொல் ஆகும், அதாவது auxiliary verb. நாம் முன்பு பார்த்த வாக்கியத்திற்கும் இந்த வாக்கியத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நான் அவளுடன் செல்லலாம், I may go with her என்பது நிகழ்காலம், present tense. இந்த வாக்கியத்தில் she might be at home என்பது கடந்த காலம். எனவே may என்பது நிகழ்காலம், might என்பது கடந்த காலம், past tense. நாம் சட்டங்களுக்கு பணிய வேண்டும். We must obey the laws. இங்கு must என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல். must என்பதன் பொருள் கட்டாயமாக. நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா? Do you speak English? இங்கு do என்பது துணை வினைச்சொல், அதாவது auxiliary verb. அவருக்கு உங்களை தெரியுமா? Does he know you? இங்கு does என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல். அவள் உன்னிடம் கூறினாளா? Did she tell you? இவ்வாக்கியத்தில் did என்பது auxiliary verb,
அதாவது துணை வினைச்சொல். do மற்றும் does இவ்விரண்டு வார்த்தைகளையும் நிகழ்காலத்தில் உபயோகிக்கப்படுகின்றன. did என்ற சொல் கடந்த காலத்தை குறிக்கின்றது. நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். I have a pen. இங்கு have என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல். இந்த சொல் have என்பது நிகழ்காலத்தை குறிக்கின்றது. அவளிடம் ஒரு குடை உள்ளது. She has an umbrella. இங்கு has என்ற சொல் துணை வினைச்சொல், அதாவது auxiliary verb. நான் ஒரு பை வைத்திருந்தேன். I had a bag. இங்கு had என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். ஆனால் had கடந்த காலத்தை உணர்த்துகிறது. has என்பது நிகழ்காலம். have என்பதும் நிகழ்காலம். ஆனால் have என்பது தன்னை பற்றி குறிக்கும் பொழுது பயன்படுத்தக்கூடிய சொல். has என்பது மற்றவர்களை பற்றி குறிக்கும் பொழுது உபயோகிக்கும் சொல். அவர்களால் பார்க்க முடியும். They can see. இங்கு can என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். can என்ற சொல்லின் பொருள் தேவையான ஆற்றலை பெற்றிரு. நீங்கள் வந்திருக்கலாம். You could have come. இங்கு could have இரண்டுமே auxiliary verbs, அதாவது துணை வினை சொற்கள். காலத்தை உணர்த்துவதற்காக ஒரு வாக்கியத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட வினை சொற்கள் இருக்கும். இங்கு you could have come என்பது கடந்த காலத்தை உணர்த்துகின்றது. அவள் பள்ளிக்கு செல்வாள். She will go to school. இந்த வாக்கியத்தில் will என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். will என்பது கட்டாயமாக என்ற பொருளை உணர்த்துகிறது மற்றும் எதிர்காலத்தையும் குறிக்கின்றது. அவள் பள்ளிக்கு சென்று இருப்பாள். She would have gone to school. இங்கு would have இரண்டுமே auxiliary verbs, அதாவது துணை வினைச் சொற்கள். would have என்பது கடந்த காலத்தை குறிக்கின்றது. கட்டாயமாக அவள் பள்ளிக்கு சென்று இருப்பாள் என்பதே இதன் பொருள். நாம் நாளை சந்திப்போம். We shall meet tomorrow. இந்த வாக்கியத்தில் shall என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். shall என்பது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. நாம் இப்போது படிக்க வேண்டும். We should study now. இங்கு should என்பது auxiliary verb, துணை வினைச்சொல். shall என்பது எதிர்காலத்தை உணர்த்தியது. should என்பது நிகழ்காலத்தை உணர்த்துகிறது. will என்ற சொல் கட்டாயமாக அல்லது தவிர்க்க முடியாது என்ற பொருளை உணர்த்துகின்றது. shall என்பது எதிர்காலத்தை மட்டும்தான் குறிக்கின்றது. இந்த வாக்கியத்தில் கட்டாயம் கிடையாது. நான் வந்து விடுவேன். I will be back. இங்கு be என்பதும் ஒரு auxiliary verb, துணை வினைச்சொல். will be என்பது தற்போது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயலை உணர்த்துகிறது. என்னிடம் கூறியது. I have been told. இங்கு been என்பது auxiliary verb,
துணை வினைச்சொல். அவருக்கு சொல்லிக் கொண்டிருப்பது. He is being told. இந்த வாக்கியத்தில் being என்பது துணை வினைச்சொல், அதாவது auxiliary verb. is being என்பது நிகழ்காலத்தை உணர்த்துகிறது. வினைச்சொற்களையும் அதன் வகைகளையும் நாம் அறிந்து கொண்டோம். இங்குள்ள சொற்றொடரில், அதாவது வாக்கியங்களில் உள்ள வினைச்சொற்களை கண்டறியலாம். Identify the verbs from the following sentences. கீழுள்ள சொற்றொடரில் வினைச்சொற்களை கண்டறியவும். ஒரு புலி ஒரு பசுவை கொன்றது. A tiger killed a cow. இந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்லை நாம் கண்டறிய வேண்டும். இந்த வாக்கியத்தில் ஒரு புலி ஒரு பசுவை கொன்றது என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு புலி ஒரு செயலை செய்கின்றது. அந்த செயல் கொல்வது. எனவே கொல்வது இங்கு வினைச்சொல்லாகும். ஆங்கிலத்தில் killed. கடந்த 2 நாட்களுக்கு மழை பெய்கிறது. It has been raining for the past 2 days. இங்குள்ள வினைச்சொல் has been raining. நாம் முன்பு கண்டவாறு வினைச்சொற்களில் ஆங்கிலத்தில் வினைச்சொற்கள் 2 வகைப்படும். Main verbs, auxiliary verbs. ஒரு வாக்கியத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட வினைச்சொற்கள் கூடி வரலாம் என்றும் நாம் கண்டோம். இங்கு has been raining என்பது வினைச்சொல், அதாவது verb. இந்த வாக்கியத்தில் raining என்பது main verb, has been என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல். இங்கு கடந்த 2 நாட்களுக்கு மழை பெய்கிறது, அதாவது நிகழ்காலம், தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் செயலை உணர்த்துகிறது. ஆகையினால் ஆங்கிலத்தில் இச்செயலை உணர்த்துவதற்காக has been raining என்று கொடுக்கப்பட்டுள்ளது. உணவு நல்ல சுவையாக இருந்தது. The food tasted good. இங்குள்ள வினைச்சொல் tasted. ஒரு பையன் தன் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதினான். A boy wrote a letter to his friend. இந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல் wrote, எழுதுதல். இந்த வாக்கியத்தில் பையன் என்ன வேலை செய்கிறான்? எழுதுதல். எனவே இந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல் எழுதினான், அதாவது wrote. குழந்தைகள் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். The children were playing in the park. இந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொற்கள் were playing. இங்கு were என்பது auxiliary verb, அதாவது துணை வினைச்சொல், மற்றும் playing என்பது main verb. இந்த வாக்கியத்தில் குழந்தைகள் செய்யும் செயல் விளையாடுதல். எனவே விளையாடுதல் வினைச்சொல்லாகும். விளையாடுதல் என்பது ஆங்கிலத்தில் playing. விமானங்கள் வானில் உயர பறக்கின்றன. Aeroplanes fly high in the sky. இந்த வாக்கியத்தில் உள்ள வினைச்சொல்
fly. விமானங்கள் செய்யும் தொழில் fly, அதாவது பறக்குதல். எனவே இந்த வாக்கியத்தின் வினைச்சொல் fly.